Dear students, we are seeing chromosomal basis of inheritance in this chapter. So now we are seeing about mutation. So the mutation topic is going on. So in this topic already you know the meaning of a mutation, sudden changes in gene and chromosomal structure and numbers, that is a mutation. So what are the factors to cause the mutation in an organism, that is known as mutagenic agents. So in this class we have to see about mutagenic agents. So what is called mutagens? The factors which cause genetic mutation in the genes as well as chromosome la vandu mutation vandu cause பண்ணக்கூடிய factors. Okay, this is known as mutagenic agents or mutagens. அதை வந்து நம்ம agents னு சொல்றோம் because carry பண்றவங்க அந்த factors carry பண்றவங்க வந்து நம்ம mutagenic agents னு சொல்றோம். So as well as mutagens. Okay, this word, okay, not this word, this mutagenic agents. ஓகே, ஸோ அதை வந்து ட்ரோசோஃபிலாவில் ஃபிசிக்கல் மியூட்டாஜன் மூலிமா அந்த ட்ரோசோஃபிலா மெலனோகாஸ்டர் ஆர்கானிசமில் மியூட்டேஷன் நடந்திருக்குதுன்றதை வந்து முல்லர், ஓகே, அவர் 1927 வந்து ஐசோலேட் பண்ணார். ஓகே, ஸோ இந்த மியூட்டாஜெனிக் ஏஜென்ட்ஸை சிம்பிளி வி ஆர் கிளாஸிஃபைடு இன்டு 2 types, ஃபிசிக்கல் மியூட்டாஜென்ட்ஸ் அண்டு கெமிக்கல் மியூட்டாஜென்ட்ஸ். ஸோ ஃபிசிக்கல் மியூட்டாஜென்ட்ஸ் உங்களுக்கு தெரியும், நம்மளுடைய என்விரான்மெண்ட்டில் இது ரெண்டு இதனுடைய இம்பேக்ட் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ஃபேக்டர்ஸ் தான். ஸோ ஃபிசிக்கல் மியூட்டாஜென்ட்ஸ் வரும்போது மேக்ஸிமம் லைட் அண்ட் ரேடியேஷன் வந்து இதில் இன்வால்வ் ஆகும். கெமிக்கல் மியூட்டாஜென்ஸில் சம் ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸ் அது வந்து மியூட்டேஷனை இன்டியூஸ் பண்ணும். ஸோ இதில் இந்த கிளாஸில் நம்ம வந்து இந்த ஃபிசிக்கல் மியூட்டாஜென்ஸை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஃபிசிக்கல் மியூட்டாஜென்ஸில் என்னென்ன ஃபேக்டர்ஸ் இன்வால்வ் ஆகும்னா டெம்பரேச்சர், ரேடியேஷன்ஸ். ரேடியேஷன்ஸ் வந்து நான் ரேடியோ ஆக்டிவ் கேரக்டராக இருக்கக்கூடியது அண்டு பெனட்ரேட்டிங் பவர். ஸோ இட் என்டர் இன் அவர் பாடி அண்டு ஆர்கானிசம், அந்த மாதிரி இருக்கக்கூடிய ரேஸை தான் நம்ம வந்து ரேடியோ ஆக்டிவ் ஆர் ரேடியேஷன்ஸ் நம்ம சொல்கிறோம். அதில் எஸ்பெஷலி எக்ஸ்ரேஸ், காமா ரேஸ், ஆல்ஃபா ரேஸ், பீட்டா ரேஸ், நியூட்ரான், காஸ்மிக் ரேஸ், ரேடியோ ஆக்டிவ் ஐசோடோப்ஸ். ஓகே, ஸோ வாட் இஸ் மீன் பை ஐசோடோப்ஸ்? சேம் அட்டாமிக் நம்பர் அண்டு டிஃப்ரெண்ட் மாஸ் நம்பர் அந்த மாதிரி இருக்கக்கூடிய எலமெண்ட். அதுலேயும் வந்து என்ன அதுக்கு இருக்கும்? ரேடியோ ஆக்டிவ் இருக்கும். மேக்ஸிமம் அந்த பீரியாடிக் டேபிளில் பார்த்தீங்கன்னா அட்டாமிக் நம்பர் மோர் தென் 80 இருந்ததுன்னா அந்த எலமெண்ட்டுக்கு வந்து ரேடியோ ஆக்டிவ் பவர் இருக்குன்னு சொல்லுவாங்க. பிகாஸ் த வேவ்ஸ் பெனட்ரேட்டிங் டு த ஆர்கானிசம் ஆர் பாடி, ஆர்கானிசம் உடைய அந்த இது பாடியில் வந்து என்டர் ஆகும், பெனட்ரேட் ஆகும்னு சொல்லுவாங்க. அதுதான் வந்து ரேடியோ ஆக்டிவ். அதுக்கடுத்து வந்து யூவி ரேஸ். ஸோ அதுலேயும் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் மியூட்டாஜென்ஸில் கிளாஸிஃபை பண்ணி இருக்கக்கூடிய ஃபேக்டர்ஸ். ஓகே, ஸோ இதில் வந்து நம்ம டெம்பரேச்சர் அண்டு ரேடியேஷனை பற்றி பார்க்கலாம். ஸோ டெம்பரேச்சர், ஸோ எல்லாருக்குமே தெரியும் டெம்பரேச்சர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம உடம்புல எந்த ஃபங்க்ஷன் நடக்கிறதா இருந்தாலும் இட் இஸ் மெயின்லி பேஸ்ட் ஆன் த டெம்பரேச்சர். ஸோ ஒரு என்சைம்ஸ் ஆர் சம் அமினோ ஆசிட்ஸ் எது இருந்தாலும் மாலிகுல்ஸ் வந்து சிந்தசைஸ் பண்ணணும்னா டெம்பரேச்சர் இஸ் நீடட். அந்த பர்டிகுலர் காம்பவுண்டு வந்து பர்டிகுலர் பிஹெச்சை பேஸ் பண்ணி இருக்கும். ஸோ அப்போ அந்த பிஹெச் வந்து அந்த பிஹெச்சில் அந்த பர்டிகுலர் கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் ஆர் மாலிகுல் வந்து ஃபங்க்ஷனிங் பண்ணணும்னா அப்போ டெம்பரேச்சர் இஸ் எசென்ஷியல். டெம்பரேச்சர் வேரி ஆச்சுன்னா என்சைம்ஸோடைய ஃபங்க்ஷன்ஸும் வேரி ஆகும், பிஹெச்சும் வேரி ஆகும். ஸோ அப்போ ஒரு ஆர்கானிசமோடைய ஃபங்க்ஷன்ஸில் வந்து டெம்பரேச்சர் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ வந்து நீங்கள் சம்மர் டேஸில் வந்து அட் 12 noon ஆர் 1 or 2 o'clock வந்து நம்ம செப்பல் இல்லாமல் சம்மர் டேஸில் வந்து நிற்க முடியுமா வெளியில்? ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும். வித்தின் ஃபியூ செகண்ட்ஸில் நம்ம என்ன பண்ணுவோம்? ஒன்று நிழலை தேடி மூவ் பண்ணுவோம், அப்படி இல்லைனா தண்ணி குடிக்கணும்னு சொல்லிட்டு நமக்கு அந்த ஃபீலிங் வந்து கிரியேட்டட் ஆகும். ஸோ அப்போ எதனால் ஆகுதுன்னா இட் இஸ் ஏ சிக்னலிங். நம்ம பாடியில் இருக்கக்கூடிய மாலிகுல்ஸ் வந்து அந்த டெம்பரேச்சர் அப்சர்வ் பண்ணும்போது அது வந்து நார்மலாக அது வந்து அங்கே ஃபீல் பண்ணலை. ஸோ அப்நார்மலாக ஏதோ ஒரு கண்டிஷன் இருக்குது. அதனால் அதனுடைய இம்பேக்ட் வந்து நம்ம வந்து ஃபீல் பண்ணுற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் நமக்கு கிடைக்குது. ஓகே, ஸோ அப்போ டெம்பரேச்சர் இதனுடைய இம்பேக்ட் வந்து இந்த இதில் எப்படி இருக்குது? மியூட்டாஜெனிக் ஏஜென்ட்ஸை இது எதுக்கு நம்ம வந்து சொல்கிறோம்? பிகாஸ் இன்க்ரீசிங் ஆஃப் டெம்பரேச்சர் பிரேக்ஸ் தி ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் பிட்வீன் 2 DNA நியூக்ளியோடைட்ஸ். ஓகே, எந்த ஒரு பயோமாலிகுலாக இருந்தாலும் அது பர்டிகுலர் டெம்பரேச்சரில் வந்து டீஆக்டிவேட் ஆகும். ஸோ அப்போ டீநேச்சர் ஆகிறதுக்கு பர்டிகுலர் டெம்பரேச்சர் வந்து எசென்ஷியலாக இருக்குது. அந்த பர்டிகுலர் டெம்பரேச்சரை விட அதுக்கு லோயஸ்ட் டெம்பரேச்சராக இருக்கும் போது அந்த ஆர்கானிசம் வந்து ஃபங்க்ஷனிங் பண்ணும், பயோமாலிகல்ஸும் ஃபங்க்ஷனிங்காக இருக்கும். பட் இன்க்ரீசிங் டெம்பரேச்சர் மோர் தென் 70 degree Celsius போகும்போது ஈச் அண்ட் எவரி ஆர்கானிசம் செல்லில் இருக்கக்கூடிய அந்த டிஎன்ஏ வந்து டீநேச்சர் ஆகும். எப்படி டீநேச்சர் ஆகும்னா அந்த டெம்பரேச்சர் என்ன பண்ணுன்னா, இப்போ டிஎன்ஏவில் அந்த டபுள் ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சர்ஸில் இருக்குது தெரியும், ட்ரூ ஸ்டாண்ட் இருக்கும். ஸோ அந்த ட்ரூ ஸ்டாண்டில் குவானைன், ஓகே, பேர் வித் சைட்டோசின், அடினைன் பேர் வித் தயமின். குவானைன் சைட்டோசினுக்கு நடுவில் 3 ஹைட்ரஜன் பாண்டு இருக்கும், அடினைன் தயமினுக்கு நடுவில் வந்து 2 ஹைட்ரஜன் பாண்டு இருக்கும்.
ஸோ அப்போ அந்த ஹெவி டெம்பரேச்சர் என்ன பண்ணுன்னா இந்த ஹைட்ரஜன் பாண்டை வந்து பிரேக் பண்ணிடும். அப்போ பிரேக் பண்ணினா இந்த 2 ஸ்ட்ராண்ட் என்ன ஆகாது, அதனுடைய ஒரிஜினாலிட்டி அது லாஸ் பண்ணிடும். ஸோ அப்போ ஒரிஜினாலிட்டி லாஸ் பண்ணிடுதுன்னா இது எதை வந்து அஃபெக்ட் பண்ணணும்னா ரெப்ளிகேஷன் அண்டு டிரான்ஸ்கிரிப்ஷனை அஃபெக்ட் பண்ணும். ஸோ அப்போ ரெப்ளிகேஷனும் சரியாக நடக்காது. ரெப்ளிகேஷன்ன்றது ஒரு டிஎன்ஏ ஸ்ட்ராண்டில் இருந்து இன்னொரு டிஎன்ஏ ஸ்ட்ராண்டு ஃபார்ம் ஆகுது. அப்போ அந்த பர்டிகுலர் டைமில் தான் இந்த ரெப்ளிகேஷன் டிஎன்ஏல நடக்கும். ஸோ அப்போ அந்த ரெப்ளிகேஷன் நடக்கிற டைமில் அதுக்கு தேவையான பயோமாலிகல்ஸ் எல்லாமே டிஎன்ஏ சிந்தசைஸ் பண்ணி வச்சுருக்கணும். ஸோ அப்போ அந்த டைமில் வந்து அந்த மாலிகல்ஸ் அவைலபிளாக இருந்தால் தான் அந்த ரெப்ளிகேஷன் வந்து கம்ப்ளீட்டட் ஆகும். சடனாக வந்து டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுது, அதனால் இந்த ஹைட்ரஜன் பாண்டு பிரேக் ஆகுதுன்னா அதுக்கு அந்த காம்ப்ளிமெண்ட்ரி ஸ்ட்ராண்டை வந்து கிரியேட் பண்ணுறதுக்கூடியான பயோமாலிகல்ஸ் அந்த இடத்துல நான் அவைலபிலிட்டியாக இருக்கும். ஸோ அப்போ அதனால் ரெப்ளிகேஷன் அந்த இடத்துல வந்து என்ன ஆகுறது, இது டேமேஜ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதே போல் டிரான்ஸ்கிரிப்ஷன், எம்ஆர்என்ஏ டிஎன்ஏலேருந்து எம்ஆர்என்ஏ ஃபார்ம் ஆகக்கூடிய அந்த ப்ராசஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன், தட் இஸ் ஆர்என்ஏ. ஆர்என்ஏ வந்து அடுத்து என்னவா மாறும், ப்ரோட்டீனாக ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அப்போ அது வந்து டிரான்ஸ்லேஷன் ப்ராசஸில் வரும். ஸோ அப்போ இது எல்லாமே எதை பேஸ் பண்ணி வருதுன்னா பர்டிகுலர் டெம்பரேச்சர் ஆஃப் அன் ஆர்கானிசம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் ரேடியேஷன், ரேடியாக்டிங் பவர். ஓகே, ரேடியேஷன், த வேவ்ஸ் பெனட்ரேட்டிங் டு த ஆர்கானிசம். ஸோ அதில் மெயினாக பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய எல்லா வேவ்ஸுமே நம்ம வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம் நம்ம சொல்கிறோம். ஆல்ரெடி யூ ஆர் ஸ்டடிட் இன் 11th ஸ்டாண்டர்ட். ஓகே, ஸோ அப்போ அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம் என்னென்ன ரேடியோஸ் இருக்குன்னா ஷார்ட் வேவ் லென்த் இருக்கக்கூடிய ரேஸ் இருக்குது, லாங்கர் வேவ் லென்த் இருக்கக்கூடிய வேவ்ஸ் இருக்குது. இது ரெண்டு நடுவில் இருக்கக்கூடிய விசிபிள் ரேஸ் இருக்குது, நம்ம பார்க்கக்கூடிய சன்லைட். ஓகே, பட் ஷார்ட்டர் அண்ட் லாங்கர் வேவ் லென்த் இருக்கக்கூடிய ரேஸை வந்து நம்மளால் பார்க்க முடியாது. ஓகே, ஸோ இந்த ரேடியேஷனை வந்து நம்ம வந்து 2 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணுறோம், அயனைசிங் ரேடியேஷன், நான் அயனைசிங் ரேடியேஷன். அயனைசிங் ரேடியேஷன்னா என்ன? ஓகே, ஷார்ட் வேவ் லென்த் அண்ட் கேரி ஹையர் எனர்ஜி டு அயனைஸ் எலக்ட்ரான்ஸ் ஃப்ரம் ஆட்டம். அந்த ஆட்டமில் இருந்து எனர்ஜி ரிலீஸ் பண்ணி எலக்ட்ரான் மட்டும் தனியாக ரிலீஸ் பண்ணும்போது இட் ரிலீசஸ் எனர்ஜி. அந்த எனர்ஜி வந்து என்ன ஆகும், நம்ம உடம்புல வந்து பெனட்ரேட் ஆகக்கூடிய கேரக்டராக இருக்கும். தட் இஸ் அயனைசிங் ரேடியேஷன். அதுக்கு எக்ஸாம்பிளாக இருக்கிறது எக்ஸ்ரேஸ், ஆல்ஃபா ரேஸ், பீட்டா ரேஸ், காஸ்மிக் ரேஸ். ஸோ இந்த ரேஸ் எல்லாமே வந்து அயனைசிங் ரேடியேஷன், அயனைசிங் பவர் அதுக்கு இருக்குது. ஸோ இட் பிரேக்ஸ் தி குரோமோசோம்ஸ் அண்டு குரோமாட்டிட்ஸ். ஸோ அந்த அயன் வந்து அந்த அயனுக்கு ரேடியேஷன் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஈச் அண்ட் எவரி செல்லில் இருக்கக்கூடிய குரோமோசோம்ஸில் வந்து பாஸ் ஆகும்போது அந்த குரோமோசோம்ஸை வந்து அது என்ன பண்ணும், டேமேஜ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால மியூட்டேஷன் அந்த ஆர்கானிசமில் நடக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஓகே, அண்ட் நான் அயனைசிங் ரேடியேஷன் வரும்போது லாங்கர் அல்ட்ரா வயலட் ரேஸ் கேரி லோயர் எனர்ஜி. இந்த யூவி ரேஸ்லேயே வந்து 2 டைப்ஸ் ரேஸ் இருக்குது பேஸ்ட் ஆன் த வேவ் லென்த். ஓகே, லாங்கர் அல்ட்ரா வயலட் ரேஸ் அண்ட் ஷார்ட்டர் அல்ட்ரா வயலட் ரேஸ் இருக்குது. ஷார்ட்டர் அல்ட்ரா வயலட் ரேஸ்க்கு வந்து பெனட்ரேட் ஆகக்கூடிய பவர் இருக்குது, பட் லாங்கர் அல்ட்ரா வயலட் ரேஸ்க்கு அந்த பெனட்ரேஷன் பவர் வந்து அதிகமாக இருக்காது, அதுக்கு வந்து லோயர் எனர்ஜி தான் இருக்குது. பட் ஸோ தே ஹேவ் லோயர் பெனட்ரேட்டிங் பவர். அதனால் அது வந்து ஷார்ட்டர் வேவ் லென்த்தை விட லாங்கர் வேவ் லென்த் இருக்கக்கூடிய அல்ட்ரா வயலட் வந்து அதிகமாக பெனட்ரேட் ஆகாது. ஓகே, ஸோ இந்த நான் அயனைசிங் ரேடியேஷனில் இந்த யூவி லைட்டை நம்ம வந்து எந்தெந்த ஆர்கானிசம்ல இன்டியூஸ் பண்ணி நம்ம மியூட்டேஷன் கொண்டுட்டு வர முடியும். யூனிசெல்லுலர் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ், ஸ்போர்ஸ், போலன் கிரைன்ஸ், இதெல்லாம் நம்ம வந்து இந்த யூவி ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது அதனுடைய கேரக்டர்ஸ், ஃபங்க்ஷன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ இது வந்து இன்டியூஸ்டு மியூட்டேஷனில் நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டெக்னிக்காக இருக்குது. இதில் வந்து ஸ்பான்டேனியஸாகவும் நடக்கலாம், இல்லை நம்ம வந்து இன்டியூஸ் பண்ணணும்னா இந்த பர்டிகுலர் அந்த செல்ஸையோ இல்லை பர்டிகுலர் மைக்ரோ ஆர்கானிசம் ஆர் ஸ்போர்ஸ் நம்ம இந்த வேவ்ஸ் எல்லாம் நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம்னா அது வந்து என்ன ஆகும், அதில் மியூட்டேஷன் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நவ் இந்த மியூட்டேஷன் மூலிமா ஆர்டிஃபிஷியலாக இன்டியூஸ்டு மியூட்டேஷன் மூலிமா சம் பிளான்ட்டை வந்து அவங்க டெவலப் பண்ணியிருக்காங்க இன் பிளான்ட் ப்ரீடிங் சிஸ்டமில். ஸோ ஒன்று வந்து ஷர்பார்த்தி சொனாரா. ஓகே, ஸோ இட் இஸ் ஏ மியூட்டன்ட் வெரைட்டி ஆஃப் வீட். வீட்டில் வந்து நார்மலாக இருக்கக்கூடிய மெக்சிகன் வீட் வெரைட்டியில் அதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க. ஸோ காமா ரேஸ் கூட அந்த மெக்சிகன் வீட் வெரைட்டி சீட் கூட காமா ரேஸ் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது அது என்னவா மாறுது, சம் கேரக்டர்ஸ் அதில் சேஞ்ச் ஆகுது. ஸோ அந்த மெக்சிகன் வீட் வெரைட்டியில் மியூட்டேஷன் நடந்ததில் அதுக்கு வரக்கூடிய அந்த நியூ கேரக்டர்ஸ்க்கு நேமிங் கொடுக்குறாங்க, ஷர்பார்த்தி சொனாரா வீட்டுன்னு சொல்லிட்டு நேமிங் கொடுக்குறாங்க. இந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து யார் ஃபஸ்ட்டு பண்ணாங்கன்னா MS சுவாமிநாதன். ஓகே, MS சுவாமிநாதன் யாருன்றது உங்களுக்கு தெரியும், ஃபாதர் ஆஃப் கிரீன் ரெவல்யூஷன் இன் இந்தியா. ஓகே, அடுத்த ஒரு இது எக்ஸாம்பிள் பார்க்கும்போது கேஸ்டர் அருணா. இது வந்து கேஸ்டர்ன்றது எல்லாமே தமிழில் வந்து ஆமனுக்கு நம்ம சொல்லுவோம். ஸோ இதில் வந்து அந்த மியூட்டன்ட் வெரைட்டி தான், கேஸ்டருடைய மியூட்டன்ட் வெரைட்டிக்கு வந்து கேஸ்டர் அருணா. ஸோ இந்த சீட்ஸ் கேஸ்டருடைய சீட்ஸை தெர்மல் நியூட்ரான்
அது கூட ட்ரீட் பண்ணும்போது அதுக்கு வந்து சர்டன் கேரக்டர்ஸ் சேஞ்சஸ் இதுக்கு ஹேப்பனிங்காக இருக்குது. ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக கேஸ்டர் சீடு வந்து மெச்சூரிட்டி ஆகிட்டு ரீப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு 270 days ஆகுது. ஸோ அந்த மாதிரி அப்போ வந்து லாங்கர் டைம் அரௌண்ட் 8 months வந்து அது மெச்சூரிட்டி ஆகிறதுக்கே டைம் எடுத்துக்குது. ஸோ அப்போ வந்து ரீப்ரொடக்ஷன் வந்து ரொம்ப டிலேவாக இருக்குது. நம்மளால சீட்ஸ் கலெக்ட் பண்ணுறதுக்கும் டைம் அதிகமாகுது. ஸோ அப்போ வந்து என்ன பண்ணணும்னா அந்த பிளான்ட் வந்து ஏர்லியாக வந்து மெச்சூரிட்டி ஆகணுன்றதுக்காக அந்த சீட்ஸை வந்து தெர்மல் நியூட்ரான் கூட ட்ரீட் பண்ணும்போது அரௌண்ட் 120 days அது என்ன ஆகிடுது, அந்த பிளான்ட் மெச்சூரிட்டி ஆகிடுது அண்ட் இட் என்டர் டு த ரீப்ரொடக்ஷன் ஸ்டேஜ். தட் மீன்ஸ் ஃப்ளவர்ஸ் ஆர் இன்ஃப்ளாரசன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஓகே, ஸோ these 2 examples ஃபார் ஃபிசிக்கல் மியூட்டேஷன்ஸ் எந்தெந்த பிளான்ட்டில் எப்படி வந்து இன்டியூஸ் பண்ணியிருக்காங்கன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது 1 mark வரது உங்களுக்கு சான்சபிள் கொஷின்ஸ் அண்டு இதில் மேக்ஸிமம் 1 mark 2 mark அண்டு 3 mark உங்களுக்கு கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து மியூட்டாஜெனிக் ஏஜென்ட்ஸ்னால் என்ன, அதனுடைய டெஃபனேஷன், அதுக்கு அடுத்து 2 types ஆஃப் மியூட்டேஷன் ஃபிசிக்கல் அண்டு கெமிக்கல் மியூட்டாஜென்ட்ஸில். ஓகே, ஃபிசிக்கல் மியூட்டாஜென்ட்ஸில் என்னென்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, அதில் டெம்பரேச்சருடைய ரோல் என்ன அண்டு ரேடியேஷனுடைய ரோல் என்ன. ரேடியேஷனில் 2 types அயனைசிங் அண்டு நான் அயனைசிங் ரேடியேஷன் இருக்குது. அதில் என்னென்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்கன்றதை நீங்கள் வந்து கிளியராக படிச்சுக்கணும். ஓகே, தேங்க்யூ.